இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண போகிறேன். அப்படி என்ன தான் செய்ய போகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா உமனும் நம்ம கையோடவே அப்படியே ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்னால எத்தனை ஹெல்த் அசார்ட்ஸ் வருதுன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஹேண்ட்பேக் மட்டும் இல்லை, ஈவன் ஸ்கூல் பேக், ஈவன் பேக் பேக், லேப்டாப் பேக்ஸ் எல்லாமே will be included in this video. அந்த ஹேண்ட்பேக்னால வர நெக் ஸ்ப்ரெயின், பேக் ஸ்ப்ரெயினுக்கெல்லாம் அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேரு போஷைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஷைட்டிஸ் முன்னாடியே என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன். போஷைட்டிஸ்னா நம்மளோட மசில்ஸ் இருக்குல்ல, நெக் அண்ட் பேக் மசில்ஸ்லாம் இன்ஃப்ளேம்ட் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. நம்மளோட ஸ்பைன் எப்படி ஒர்க் ஆகுது, மெயினாக நம்ம நடக்கும் போது நம்மளோட முதுகு எலும்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சின்ன ஃபிசியாலஜி தான். அது தெரிஞ்சாதான் நம்ம ஹேண்ட்பேக் ஹெவியாக இருந்தாலும் ஸ்கூல் பேக் ஹெவியாக இருந்தாலும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கோட வெயிட்டை பார்ப்போம். இந்த வெயிங் மிஷினில் ஃபர்ஸ்ட் நான் இந்த பேக் வைக்கிறேன். ஸோ இந்த பேக்கோட வெயிட் அப்ராக்சிமேட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 869 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வைக்க போகிறோம்? த ஃபர்ஸ்ட் திங் வாட் வி யூஷுவலி கீப், எப்போவுமே வாட்டர் பாட்டில் வச்சுட்டு நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் கோவர் இல்லை ஸ்கூல்னா கூட ஒரு நோட் புக் அண்ட் பென் எதான எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போட்டுடுவோம். அதுக்கப்புறம் நிறைய முறை நம்ம கீஸ் அண்ட் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே போடும் போது நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதாவது இப்போது ஆல்மோஸ்ட் இந்த திங்ஸ் போட்டு உடனே ஒரு 2.1 கிலோஸ் கிட்ட வந்துடுது வெயிட்டு. இதுக்கப்புறம் என்ன, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் நம்ம வந்து நம்மளோட சானிட்டரி பேட்ஸ் இல்லைன்னா மேக்கப் கிட்ஸ், சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ இந்த பவுச் நம்ம வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த பேக், இந்த ஹேண்ட்பேக் what I use every day. Hi everyone. இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண போகிறேன். அப்படி என்ன தான் செய்ய போகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லா உமனும் நம்ம கையோடவே அப்படியே ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்னால எத்தனை ஹெல்த் அசார்ட்ஸ் வருதுன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹேண்ட்பேக் மட்டும் இல்லை, ஈவன் ஸ்கூல் பேக், ஈவன் பேக் பேக், லேப்டாப் பேக்ஸ் எல்லாமே will be included in this video. ஸோ மறக்காமல் இந்த கம்ப்ளீட் வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லாருமே பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர், நான் வந்து நல்லா தூங்குறேன், நான் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டேன், ஐ எம் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட் ஒரு ½ hour 45 minutes எவ்ரி டே, ஐ டோன்ட் ஹேவ் மேஜர் ப்ராப்ளம் லைக் சுகர், பிபி, தைராய்டு ஒன்றுமே இல்லை, பட் எனக்கு வந்து ஒரு அன்னோன் ஒரு ஹெட்ஏக்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு நெக் ஸ்ப்ரெயின், பேக் பெயின், லோ பேக் பெயின், அந்த மாதிரி ஒரு வேக வலி வந்துட்டே இருக்கு, தலை வலிக்கிறது, என்னதான் காரணம்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சின்ன பசங்க கூட இப்போ நெக் பெயினா இருக்கு, இல்லைன்னா நம்ம ஏன்னா நிறைய கேட்ஜெட்ஸ் யூசேஜ் வந்துருது. நம்ம ஃபோன் கூட நம்ம இப்படிதான் பார்க்குறோம், ஏன் புக்கு படிக்கிறது கூட நம்ம இப்படிதான் புக்கு படிக்கிறோம். நம்ம எப்போதான் நம்ம வந்து புக்கை நம்மளோட ஐ லெவல்லையோ இல்லை ஃபோனை நம்ம வந்து ஐ லெவலில் வச்சு படுக்க கற்றுருக்கோம். ஐ திங்க் அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. இதெல்லாம் தாண்டி நம்ம கேட்ஜெட்ஸ் ஆகுது, நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஹேண்ட்பேக்கை எவ்வளோ பேர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க? அந்த ஹேண்ட்பேக்னால வர நெக் ஸ்ப்ரெயின், பேக் ஸ்ப்ரெயினுக்கெல்லாம் அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேரு போஷைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஷைட்டிஸ் முன்னாடியே என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன். போஷைட்டிஸ்னா நம்மளோட மசில்ஸ் இருக்குல்ல, நெக் அண்ட் பேக் மசில்ஸ்லாம் இன்ஃப்ளேம்ட் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கால தான் போஷைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் நான் இதை பற்றி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்? ஏன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு நியூரோஸ்கெலிட்டல் குரூப், அந்த குரூப் வந்து they have done a study on school children carrying
heavy school bags and அவ எவ்வளோ தூரம் அவளோட அந்த டெவலப்பிங் ஸ்பைனையும் என்டையர் ஸ்பைனை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஹேண்ட்பேக்ன்றது நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆப்வியஸ்லி எல்லாருமே நம்ம வந்து ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஹேண்ட்பேக்னால நான் இவ்வளோ நெக்கு பேக் அது எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைன் எப்படி ஒர்க் ஆகுது, மெயினாக நம்ம நடக்கும் போது நம்மளோட முதுகு எலும்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சின்ன ஃபிசியாலஜி தான். அது தெரிஞ்சாதான் நம்ம ஹேண்ட்பேக் ஹெவியாக இருந்தாலும் ஸ்கூல் பேக் ஹெவியாக இருந்தாலும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேர் கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 2 மெடிக்கல் டேர்ம்ஸ் நான் எப்போவுமே சொல்லுவேன். மெடிக்கல் டேர்ம்ஸ் நான் சொல்லும் போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் ஒன்று இருக்கும். கெயிட் அண்ட் பாஸ்சர். கெயிட்னா என்ன? நம்ம நடக்கிற விதம். கெயிட்னாலே நம்ம எப்படி நம்ம பாதத்தை கீழே வச்சு நடக்கிறோன்றது ஒன்று இருக்கு. கெயிட்லயே என்னெல்லாம் இருக்கு? கெயிட்ன்றது நம்ம நடக்கும் போதே நம்ம கையும் நம்மளோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஃப்ரீயா ஸ்விங் ஆகும். ஆனா நம்ம ஹேண்ட்பேக் ஒரு சைட்ல நம்ம மாட்டிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹேண்ட் வந்து ஃப்ரீயா ஸ்விங் பண்ண முடியாது. ஸோ அதுல என்னெல்லாம் ஃபேஸஸ் இருக்கு நம்ம இதை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்க நடக்கும் போது நோட்டீஸ் பண்ணுங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹீல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹீல்னா நம்மளோட பாதத்தோட அந்த கணுக்கால் அந்த பாதத்தை நம்ம மேல தூக்குவோம். அப்புறம் டோ ஆஃப், அந்த கால் எடுத்த உடனே டோஸையும் மேல எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது ஒரு லெக்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மிட் ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம், மிடிலுக்கு வரும். அப்புறம் மிட் பேலன்ஸ் அப்படி நம்ம மிட் ஸ்டான்ஸ்க்கு அப்புறம் மிட் ஸ்விங்ன்ற வருது வந்து மிடில்ல நம்ம கை ஆட்டுறோம். அடுத்த நெக்ஸ்ட் லெக்ல ஆப்போசிட் லெக்ல அதே ஹீல் ஸ்ட்ரைக்கும் டோ ஆஃபும் நடந்து கால் பாதத்தை கீழே வைக்கிறோம். ஸோ ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் வைக்கிறதுல இவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுல இந்த ஒரு நார்மல் கெயிட் சைக்கிள்ல நம்மளோட பேக்குமே அஃபெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஹெவியா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சைட்ல தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரைட் சைட்ல தான் போட்டுப்போம், யாருமே லெஃப்ட் சைட் போட்டு பழக்கம் இல்லை. ஸோ ஹெவியா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ரைட் சைட் தொங்கும் போது ஆப்வியஸ்லி இந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. நம்மளோட கெயிட் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பாஸ்சர்னா என்ன? பாஸ்சர்ன்றது நம்ம எப்படி நிக்கிறோம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன், நிற்கும் போது என்னோட பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, என்னோட கால் டோஸ் நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். நான் இப்படியும் சாயல, இந்த பக்கம் சாயல, இப்படி குணுங்கல. ஸோ இந்த ஷோல்டர்ஸை நான் ஷ்ரக்கும் பண்ணல. ஸோ இதுக்கு பேரு தான் பேலன்ஸ்ட் பாஸ்சர். போஸ்டர்ன்றது நம்ம நிக்கிற விதம் இல்ல உட்கார்ற விதம், நம்மளோட பாடி. கெயிட்ன்றது நம்ம நடக்கிற விதம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஷோல்டர்ல ஏதான ஒரு திங் ஹெவியா இருந்ததுன்னா இது எல்லாமே மாறுபடும். ஸோ இதனால தான் இந்த கெயிட் சைக்கிள் அஃபெக்ட் ஆகுதுன்றனால தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்றோம். இப்போ ஹேண்ட்பேக்னால என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ஹேண்ட்பேக் இப்போ நம்ம ஹெவியாக போட்டுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சைடில் போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் எங்கேயான வெளில போயிட்டு வரீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் யூ வில் ஃபைண்ட் அ நெக் ஸ்ட்ரெயின். அதாவது கழுத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் தெரியும், அதுவும் அந்த சைடு வேர் நீங்கள் ஹேண்ட்பேக் போட்டுட்ருக்கீங்களோ. அப்புறம் த என்டையர் பேக், அப்பர் பேக், மிட் அண்ட் லோவர் பேக். ஏன்னா உங்களோட பாஸ்டர் சரியா இல்லை அப்படின்னா உங்கள் என்டையர் பேக் வலிக்க வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியறதுனால இடுப்பு வலி, முதுகு வலி அது எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஜென்ரலைஸ்டு பாடி பெயின், இல்லைன்னா டென்ஷன் ஹெட்ஏக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டென்ஷன் ஹெட்ஏக், இல்லை நீங்கள் ஹேண்ட்பேக்கோட நீங்கள் ரொம்ப பெரிய ஹீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை உங்களோட ஃபுட்வேர் ரீசெண்டாக மாற்றிருக்கீங்க, அந்த மாதிரினா கூட உங்களோட ஃபுட் அந்த கால் பாதம் தி என்டையர் லோ பேக் பெயின் உங்களுக்கு வலிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை சிம்டம்ஸ் அந்த கழுத்துலேருந்து முதுகு தண்டு கீழே முதுகு லோ பேக் பெயின் ப்ளஸ் உங்களோட ஹீல் வரைக்கும் வலிக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ வெரி ஹெவி பேக்னு சொல்லணும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் சொல்லியாச்சு, பிரச்சனை என்னன்னு சொல்லியாச்சு, நார்மலும் தெரியாது. ஸோ இப்போ என்ன தெரியணும்? ஒன்று ஃபர்ஸ்ட் திங் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? Prevention is always better than cure. So prevent பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் சப்போஸ் prevent பண்ண முடியல, உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம cure பண்ணலாம், என்ன immediate relief நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் next நம்ம 2 things பார்க்க போறோம். So preventionக்கு நான் எப்பவும் போல 5 tips கொடுக்க போறேன். இந்த 5 tips மறக்காம கவனிச்சுக்கோங்க. The first tip, இப்போ யாராலையும் ஹேண்ட்பேக்கை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா அந்த சைஸ் ஆஃப் த ஹேண்ட்பேக்கை நம்மளால கண்டிப்பா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்க முடியும், இல்ல யூஸ் பண்ண முடியும். எவ்வளவு மேக்ஸிமம் கம்மியா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கம்மியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த சைஸ் தான், இப்போ உங்க பேக் பெருசா இருக்கு அப்படின்னா நிறைய கொள்ளும் அப்படின்னு நம்மளே அறியாம நிறைய திங்ஸ் அதுல போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
செகண்ட் சைஸ் கம்மியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் அந்த பேக்குக்குள்ள என்னெல்லாம் நம்ம போடுறோம் தான் ரொம்ப முக்கியம். நார்மலா ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா உங்க பேக் ஒரு ஹெவி ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னா அதுக்காக தான் இந்த வெயிங் ஸ்கேல் மேல இந்த பேக் வச்சிருக்கோம். ஒரு வெயிட் இருக்குன்னா அந்த பேக் வெயிட்டோட 5 to 8% தான் அந்த கண்டென்ட்ஸோட வெயிட் இருக்கணும். 5 to 8% தான். அந்த பேக் வந்து எப்பவுமே உங்களுக்கு லைட்டா தெரியணும். ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஸோ எல்லா வாட்டியும் நான் வந்து பர்சன்டேஜ் நம்பர்ஸ்ன்னு சொன்னா நிறைய பேர் ஆப்வியஸ்லி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 to 8% ஆஃப் ஆர் பாடி வெயிட் தான் நம்ம ஹேண்ட் பேக்ல திங்ஸ் இருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 70 கிலோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் பேக்கோட வெயிட் வந்து 5 கிலோக்கு குறைஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு ஹேண்ட் பேக். ஸோ இதுக்காக தான் நான் மெயினாக வெயிங் ஸ்கேல் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ஒரு மைன்யூட் டிஃபரன்சஸ் கூட இந்த வெயிங் ஸ்கேலால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கோட வெயிட்டை பார்ப்போம். இந்த வெயிங் மிஷின்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த பேக் வைக்கிறேன். ஸோ இந்த பேக்கோட வெயிட் அப்ராக்சிமேட்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 869 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். சரி, 860 கிராம்ஸ்னு வச்சுப்போம். ஸோ நம்ம என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வைக்க போறோம்? The first thing what we usually keep, எப்பவுமே வாட்டர் பாட்டில் வச்சுட்டு நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் கோவர் இல்லை ஸ்கூல்னா கூட ஒரு நோட் புக் அண்ட் பென் ஏதான எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போட்டுடுவோம். அதுக்கப்புறம் நிறைய முறை நம்ம கீஸ் அண்ட் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே போடும் போது நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் இந்த திங்ஸ் போட்டு உடனே ஒரு 2.1 கிலோஸ் கிட்ட வந்துடுது வெயிட். இதுக்கப்புறம் என்ன, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் நம்ம வந்து நம்மளோட சானிட்டரி பேட்ஸ் இல்லைன்னா மேக்கப் கிட், சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ இந்த பவுச் நம்ம வைக்கிறேன். ஸோ நான் வைக்கும் போது இது ஆல்மோஸ்ட் 2.49, அதாவது க்ளோஸ் டு 2.5 கிலோஸ் வந்துச்சு. அப்புறம் வாலெட், ஆப்வியஸ்லி வாலெட்டில் நம்மளுக்கு கேஷ் அண்ட் கார்ட்ஸ் அண்ட் ஆல் தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வாலெட்டும் நான் இங்கே உள்ளே போடுறேன். ஸோ வாலெட் உள்ளே போடும்போது ஆப்வியஸ்லி இது வந்து க்ளோஸ் டு இப்போ 2.73 கிலோஸ் வந்துடுது. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் கேரி பண்ணுவாங்க, மாஸ்க் நம்ம எனிவே போட தான் போகிறோம். அண்ட் இது சார்ஜர், செல்ஃபோன் சார்ஜர் அண்ட் ஃபோன். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் இந்த பேக், இந்த ஹேண்ட் பேக் வாட் ஐ யூஸ் எவ்ரி டே கம்ஸ் க்ளோஸ் டு 3 kilos. So approximately 3 to 3.1 kilos வருது. So நான் என்ன சொன்னேன், close to ஒரு 8% of your body weight அப்படின்னாலே ஒரு 5 kilos கிட்ட வரலாம். So ஒருத்தரோட பாடி வெயிட்டுக்கு ஏத்தா போல அந்த பர்சன்டேஜ் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். anywhere in between 3 to 5 kilos குள்ள உங்களோட handbag weight வச்சுக்கிறது on average ஒரு generalized சொல்றது வந்து which should be a good weight. Third point என்னன்னா, நீங்க வாங்கும் போது ரொம்ப லாங் ஹேண்டிலா வாங்காதீங்க. ஸோ இந்த பேக் வந்து ஒரு மீடியம் டு லாங் ஹேண்டில் தான் நான் சொல்லுவேன். பட் நீங்க வாங்கும் போது லாங் ஹேண்டில் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் கிளட்ச் இருக்கிற மாதிரி ஒரு பேக் வாங்குங்க. ஸ்மால் கிளச்சஸ் எல்லாமே ஏன் ஸ்மால் கிளச்சஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்மால் கிளட்ச் இப்போ நீங்க ஹேண்டிலோட இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கிளட்ச் நம்ம அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது உங்க ஷோல்டர் மேல ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ இப்படி நீங்க எடுத்துட்டு போக முடியும். ஸ்லிங் பேக், இப்போ ஸ்லிங் பேக்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி ஒரு ஹேண்ட்பேக், இந்த ஹேண்ட்பேக்கை நான் தூக்கி நான் இந்த சைட்ல போடுறதுக்கு மை த ஷோல்டர் இஸ் கெட்டிங் வெரி புல் டவுன் இல்லையா? ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து ஹெவினஸ் இருந்தால் என் ஷோல்டர் இப்படி ட்ராப் ஆகும். பட் வெரஸ் ஸ்லிங் பேக்ல என்னன்னா, நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆர் லூஸ், மை ஷோல்டர் இஸ் நாட் அஃபெக்டட், மை ஹேண்ட்ஸ் ஆர் லூஸ். நான் வாக் பண்ணும்போது என் ஹேண்ட்ஸை ஃப்ரீயாக என்னால் மூவ் பண்ணுறது ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஸ்லிங் பேக்கும் நீங்க அடிக்கடி யூ கேன் கீப் ஷிஃப்டிங். அண்ட் நாலாவது டிப் என்னன்னா, உங்களோட பேக் நீங்க யூஸ் பண்ணும் போது மேக் ஷுவர் நீங்க லாங் ஹேண்டில் வச்சிருக்கீங்கன்னா எவ்ரி 15 minutes ஒன்ஸ் நீங்க இந்த சைட்ல இருந்து உங்களை ஆல்டர்னேட் சைட்ஸ் மாத்திக்கோங்க. இப்போ ரைட்ல பண்றீங்கன்னா ஒரு 15 minutes ஒன்ஸ் லெஃப்ட்ல எடுப்பாங்க. ஸோ தட் ஒரு ஷோல்டர் மட்டும் ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும். சரியா? ஸோ 5th டிப் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் மறந்துடுறாங்க, ஃபுட்வேர். உங்களோட ஃபுட்வேர் ஆல்சோ இஸ் அ மெயின் ரீசன். ஏன்னா இப்போ நீங்கள் ஹேண்ட்பேக்கையும் சேர்த்து நீங்கள் ரொம்ப ஹை ஹீல்ஸ் போடுறவங்களா இருக்காங்க, போடலாம், தப்பு இல்லை. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரி போடலாம். பட் ரொம்பவே லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஹீல்ஸ் போட்டு நீங்கள் ஒரு ஹெவி ஹேண்ட்பேக் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா காஸ் அ லாட் ஆஃப் பெயின் ஃபார் யூ இன் த லோவர் பேக் ஏரியா அண்ட் ஆல்சோ இன் யோர் லெக்ஸ்.
So இதெல்லாம் தான் few simple 5 tips for you to make sure that you next time நீங்க வந்து ஒரு handbag purchase பண்றீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பிரச்சனை, இந்த வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாத்த பத்தி சொன்னேன் இல்லையா? அப்படி வந்துருது, நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வீட்லயே எப்படி அதை சரி பண்ணிக்க முடியும் அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். குவிக் ரிலீஃப் ஃபார் இந்த ஷோல்டர், பேக் பெயின், நெக் பெயின் என்ன பண்ணலாம்? நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், ஹாட் வாட்டர் கம்ப்ரெஷன் கொடுக்கணுமா இல்லை கோல்டு வாட்டர், ஐஸ் பேக் வைக்கணுமா இல்லைனா சூடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கணுமா அப்படின்னு. ரெண்டுமே ஆக்சுவலாக சொன்னால் ரொம்பவே எஃபெக்டிவ். இது இந்த வலின்னு இல்லை, உங்களோட உடல் வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி ஒத்தடம் அப்படின்னு சொல்லுவோம், ஹாட் வாட்டர் பேக் நீங்கள் வச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸோட ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ண முடியும். இதுவே கோல்ட் வாட்டர் ஒரு ஐஸ் பேக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டைம், இப்போ நீங்கள் இந்த கிரிக்கெட்டர்ஸ், அத்லீட்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போய் ஐஸ் வாட்டர் பாத் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா the entire muscles அந்த பாடியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். ஸோ ஐஸ் வைக்கும் போது லாங் டேர்ம் ரிலீஃப் பெட்டராக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கா? ஸ்ட்ரெச்சிங்னா ஒன்றுமே இல்லைங்க, அந்த மசில்ஸ் இப்போ நம்ம வந்து எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கோம், நம்ம நெக் மசில்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது, நம்மளோட லேப்டாப் இல்லை ஐபேட் இல்லைனா கம்ப்யூட்டர் நம்ம ஐ லெவலுக்கு கரெக்டாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம கீழே குனிஞ்சுட்டே பார்த்தா இது ஸ்ட்ரெயின் ஆகுது. நெக் ஸ்ட்ரெச்சிங்ன்றது சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்லோவாக இந்த பக்கம் அண்ட் இந்த சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது, உங்களோட நெக்கை வந்து ரொட்டேட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த மசில்ஸை டிகிரி ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து அந்த மசில்ஸை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் நெக். அதே மாதிரி ஐஸ்க்கு பிளிங்க் பண்ணுறது, அதுவே ஒரு எக்ஸசைஸ். ஐபால மேலே கீழே சைடில் பார்க்கறது, அது ஐ எக்ஸசைஸ். இதே மாதிரி அப்பர் பேக், லோ பேக். இன்னைக்கு கூட நான் ஒரு பேஷண்ட்டுக்கு நான் வந்து லோ பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். அண்ட் நம்ம பழைய காலத்துலலாம் தரையில் உட்காந்து சப்பலங்கால் போட்டு குனிஞ்சு சாப்பிட்றதே அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ். எவ்வளோ பேர் நம்ம இப்போ தரையில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம். எல்லா வீட்லையும் டைனிங் டேபிளில் தான் இருக்குது. நம்ம எங்கே தரையில் உட்காரோம்? ஸ்கூல்லேயே பெஞ்ச் அண்ட் சேர் தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட நெக் பெயின், பேக்கோட ஸ்ப்ரெயின், கால் வலி, இது எல்லாமே நம்ம வந்து ரிலீவ் பண்ண முடியும். யோகா வீடியோ நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட. அந்த யோகா வீடியோ மறக்காமல் பாருங்கள். பிகாஸ் அந்த வீடியோலேயே நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் எக்ஸசைசஸ் லோ பேக் பெயினுக்கு, நெக்குக்கு, அது எல்லாமே ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக என்ன பார்க்கணுன்றது அந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இதையும் தாண்டி நான் ஒரு ஸ்மால் டிப் கொடுத்துட்டு தான் இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். என்ன டிப் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை குனிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கீழேந்து எடுக்கணும், இல்லை கீழே விழுந்துடுது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே இப்படி நம்ம குனிஞ்சு பெண்ட் பண்ணி எடுப்போம்ல. எவ்வளோ பேருக்கு அது தெரியும்? அந்த ஒரு வாட்டியும் நீங்கள் பெண்ட் பண்ணி எடுக்கிறது உங்கள் பேக்கை அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறது. அப்படின்னா பின்ன என்ன டாக்டர், பின்ன எப்படி தான் நம்ம குனியாமல் எப்படி எடுக்க முடியும்னு கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்கறது, நீங்கள் கேட்கறது. பட் ஆனால் குனியறது உங்கள் முட்டி, அதாவது ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு நம்ம இப்படி குனியக்கூடாது. பிகாஸ் யூ வில் பி ஹர்ட்டிங் யுவர் பேக். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்குவாட் பண்ணணும். நம்ம இப்போ இந்தியன் டாய்லெட்லாம் முந்தைய காலத்துலலாம் ஸ்குவாட் பண்ணி போவாங்க இல்லையா? இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாட் பண்ணோம்னா நம்ம முட்டியை பெண்ட் பண்ணி கீழே வந்து இடுப்பை கீழே வச்சு அப்புறம் நம்ம ஒரு திங் எடுக்கணும். அப்போ உங்களோட பேக் ஹர்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கீழே குனியும் போது முட்டியை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அப்படியே பெண்ட் பண்ணாதீங்க, முட்டியை மடக்குங்க, இடுப்பை கீழே கொண்டு வாங்க, ஸ்குவாட் யுவர் செல்ஃப், தென் கெட் அப். நீங்க பாத்ரூம்ல போய் ஒரு தண்ணி மக்கு, நீங்க பக்கெட்ல இருந்து தண்ணி மக்ல இருந்து நீங்க தண்ணி எடுக்கிறீங்கன்னா கூட இப்படி ஸ்குவாட் பண்ணி எடுங்க, அப்படியே பெண்ட் பண்ணாதீங்க. இந்த டிப், ஐ திங்க் இந்த ஒரு டிப் நீங்க ஃபாலோ பண்ணாலே, குழந்தைங்களுக்கும் இந்த டிப்பை நீங்க சொல்லி கொடுத்தாலே தாராளமா அந்த குழந்தைங்களோட மசில்ஸ், அந்த ஸ்பைன் எல்லாமே நல்லபடியா இருக்கும். அண்ட் உங்களோட மசில்ஸ் அண்ட் ஸ்பைன் கூட நல்லபடியா இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் எவ்ரி ஒன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் கேன் ஆக்சுவலி ப்ரொடெக்ட் யுவர் ஸ்பைன் இன் அ லாங் வே, இன் யுவர் லாங் ரன். ஸோ டேக் கேர். See you all soon in my next video.